எஸ் சார் You're சொல்லுங்க. so cute, Mohan. யுவன் சாரும் ராதிகா மேடமும் சைன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க சைன் பண்ணுங்க. ராதா, கடவுளே கிருஷ்ணா, எதுக்காக என்னை இப்படி பழித்திட்டு இருக்கீங்க நீங்க? எந்த மனுஷனை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தனோ அந்த மனுஷன் ஏன் திரும்ப திரும்ப என் நினைவுகள்ல என்ன துரத்திட்டு இருக்காரு? ஏன் விட மாட்டேங்கிறாரு? இவர் என்ன விடுவாரா மாட்டாரானே தெரியலையே. எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? பிரதர், என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? யா, எங்க சைன் பண்ணோம்? சைன் இங்க பண்ணுங்க. உங்க ஃபிங்கர் ஸ்கேன் பண்ணணும். Got it? Done. Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Hey, Congrats to you too. Can I use your washroom? ஆஃப் கோர்ஸ். of course. வாஷ்ரூம் என்ன? அட, இந்த ஹால் ஆரம்பிச்சு கிச்சன்ல இருந்து என் பெட்ரூம் வரைக்கும் எல்லாமே உங்களோடது தானே இப்போதைக்கு? இப்போதைக்கு வாஷ்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேனே. அப்படியா? எந்த பக்கம்? இப்படி நேரா போய் லெஃப்ட் போங்க. நேரா போய் லெஃப்ட், அப்புறம் ரைட் போணும். அப்புறம் ரைட். அப்புறம் நேரா போணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க இனிமையான வாசனை வருதோ அது என்னோட பாத்ரூம். நீங்க அங்க போயிட்டீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நேரா போனோம், லெஃப்ட்ல போனோம், அப்புறம் ரைட்ல போனோம், மறுபடியும் நேரா போனோம், மொப்ப பிடிச்சுக்கிட்டே பாத்ரூமுக்குள்ள நுழைஞ்சிடணும். ராதா, 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 ராதா. நான் ஏதாவது பண்ணியாகணும். நான் இங்க இருந்து போயாகணும். ஏதாவது பண்ணணும். இவளுக்கு என்னாச்சு? வெளியிலேயே நிக்கிற? வித்தியாசமா தான் இருக்கா. அப்பா போன்ல இருந்து மெசேஜ் பண்றேன், இப்ப இங்க வெளியே நின்னுட்டு இருக்கா தனியா. உள்ள எல்லாரும் உட்காந்து சமோசா திங்கிறாங்க. ஹாய், ஐம் யுவன். நீங்க எங்களோட நெய்பர் ஆக போறீங்க. Pleased to meet you. பயந்துட்டீங்களா என்ன? ஓ சாரி, ஐம் சாரி. நீங்க பயப்பட மாட்டீங்க, அடுத்தவங்கள தான் பயமுறுத்துவீங்க. ஒன்று தெரியுமா, சின்ன வயசுல நான் கூட பயங்கர சேட்டை பிடிச்சவன், சரியான சேட்டைக்காரன்.
சிரிச்ச முகத்தோட இரு, அழகா இருப்ப. டோன்ட் வரி, நான் அந்த டிப்பிக்கல் நெய்பர்லாம் கிடையாது. சக்கரைப்பொடி பால் இதெல்லாம் கொடுங்கன்னு கேட்க ஐ ஸ்வேர் நான் வரவே மாட்டேன். ஆனால் உங்களுக்கு ஒருவேளை எப்பயாவது தேவைப்பட்டா தென் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ. ஓகே, உள்ள எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. நீங்க எங்களை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுவும் உங்களுக்கு பிடிச்சாதான். கதவு தருங்க, கதவு தருங்க, கதவு, யாராவது கதவு தருங்க, கதவை திறந்து விடுங்க. கதவு தட்டுற சத்தம் எங்க இருந்து வருது? ஒருவேளை என் பிரம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குஷி என்ன ரொம்ப குழப்பி வச்சிருக்கா. இங்க இருந்து எப்படி போறது? இங்க இருந்து வெளியில எப்படி போறது? ஐயோ, எனக்கு குளிர் தாங்க முடியலையே, தாங்க முடியலையே. ரிமோட் எங்கன்னு தெரியல. ராதா, மீரா, வாயேன், எங்களோட வீட்டை ஃபுல்லா உனக்கு சுத்தி காட்டுறேன். கம், why not? கம் கேர்ள், கம். ஐயோ கடவுளே. சுத்தி கித்தி காட்டுறேன்னு பாட்டி ரூம் பக்கம் போயிட்டா என்ன பண்றது? I'll come. ஓகே சார். என்னையா இது? வீடாயில புரியாத புதிரா? இந்த வீட்டுக்குள்ள சுத்தவே ஒரு வண்டி வேணும் போல இருக்கு. பாட்டியம்மா, உங்க ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரதர், ஒரு நிமிஷம். வாஷ்ரூம் அங்க இல்ல, இந்த பக்கம் இருக்கு. ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க இருக்குன்னே தெரியல. ரொம்ப எமர்ஜென்சி வேற. ஓகே, அந்த பக்கமா? யா, வாங்க வாங்க. தேங்க்யூ.
ஐயோ அம்மா நீங்க ராதா அம்மா. ராதா என்னாச்சு? ராதா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? ராதா. அட பாட்டி ஐயோ ஓவரா குளிருதே. பாட்டி இந்த பாட்டி எங்க போனாங்க? ஒரு ஓடிட்டாங்களா? Oh my God, பாட்டி பாட்டி இந்த கிளவி வெளியே போச்சுன்னா நேரா ஓடி போய் ராதிகா கிட்ட என்ன போட்டு கொடுத்துருவாளே. நான் பண்ண எல்லாத்தையும் ஒரே அடியா ஒப்பிச்சிருவாளே. இந்த கிளவி எப்படி படுக்க வச்சு விட்டு விட்டு விட்டான் என் மனசு ஆறு. பாட்டி பாட்டி கண்டிப்பாவும் சாவு என் கையில தான். இந்த கிழவியை கன்ஃபார்மா போட்டு தள்ளி ஆகணும். பார்த்தல்ல எப்படி இருக்கு எங்க வீடு? ரொம்ப நல்லாவே இருக்கு. வாங்க உட்காருங்க. மோகன், எஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னோட வாஷ்ரூம்? அட ரொம்ப அழகா இருக்கு. எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னா எது நார்மல் ரூம் எது பாத்ரூம்னே தெரியல. எங்க தூங்குறது எங்க கழுவுறதுனே தெரியல. ஐ மீன் ஐ எம் வெரி ஹாப்பி. Really? ஆக்சுவலி எனக்கு என்னோட ஃபீலிங் வீடு கிடைச்சிருச்சு. அண்ட் என்னாச்சு? யா எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் நோ ப்ராப்ளம். ஃபைனலி நாம நேபர்ஸ் ஆக போறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஐ வில் see you. நாங்களும் கிளம்பிக்கிட்டே இருக்கோம். இவரு ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்றாரு. அவனை விடுங்க. அவன் சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரி தான். அப்படியா? ஆமாமா. அப்போ ஓகே. நீங்க என்ன பாருங்க. பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்க? இன்னும் என் மனசு நிறையவே இல்ல. கொஞ்ச நேரம் இருங்களேன். இன்னும் கொஞ்ச நேரம் நிதானமா நம்ம பேசலாம். பாட்டி கிளவி ஓடிடுச்சு. மாவனை இந்த கிளவியை போட்டு தள்ளாம விடுறா இல்லையாப்பா? ஒரு வேளை கிளவி மட்டும் ராதிகா கிட்ட போயிடுச்சுன்னா மை காட் எல்லாமே கெட்டு குட்டிச்சு வரா போயிடுமே. கிழவி கையில மாட்டுட்டான். எனக்கும் இருக்கணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது? இப்போ அந்த வீட்டுக்கு போய் உங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஆகிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணோம்ல. வெயிட். எஸ். பேக்கிங் பண்ணணும், ஷிஃப்டிங் பண்ணணும். ஐயோ நிறைய வேலை இருக்கு. சோ நான் எவ்வளவு சீக்கிரம் போறேனோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துருவேன். இப்படி போய் அப்படி வந்துருவேன் இல்ல? ரியலி? அப்பனா சீக்கிரம் போங்க. இப்ப போங்க, அப்புறம் திரும்பி வந்துருங்க. அப்புறம் போக கூடாது. கேட்டல்ல மீரா? அப்பல இருந்து கேட்டுக்கிட்டே தானே இருக்கேன். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். என் ஆருயிர் அரசே. வாட்? சரி மோகன். ஓ நான் பயந்தே போயிட்டேன். எங்க கிரீடெல்லாம் வச்சுக்க வேண்டியிருக்குமோன்னு. நோ 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 நோ. நீங்க எப்படியே நல்லா இருக்கீங்க. பேக்கிங் பண்ணணும். Yes. We are neighbors now. Yay. Hey. Yes. Call you later. I'll wait you. மோகன் போலாமா? வா போலாம். Bye. Bye, நீ வா. sweetie. Come on. ஒரு கிழவி என் உயிர் எடுத்து கொட்டிக்கிறா. சாஹில். எஸ் சார். ராதிகாவை பார்க்கறதுக்காக ஆபீஸுக்கு யாரும் வந்திருக்காங்களா? சார் இப்போ மேமோட ஷோ ஆன் ஏர்ல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க மானஸோட ஸ்கூலுக்கு போவாங்க. ஷோக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்ல. சரி ஓகே, யாராவது வந்தா எனக்கு கால் பண்ணு. ஓகே சார். ஒருவேளை அந்த கிழவி ராதிகாவை மீட் பண்ண போயிட்டான்னா, ஒருவேளை ராதிகா அந்த கிழவியை மீட் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானா அதுக்கப்புறம் மீட்டிங் இருக்காது, ஆபீஸ் இருக்காது, என் கதை அவ்வளவுதான். அதோ கதை. அது எப்படி ஒரு கிளம்பி இவ்வளவு ஷார்ட் டைம்ல இவ்வளவு தூரம் கிளம்பி வர முடியும்? இது பெண்குயின் மாதிரி தத்தில நடக்கும். போகணும்னு ஆபீஸுக்கு போகாம வேற எங்க போய் தொலைஞ்சது? இத பாருங்க கடவுளே, எங்க ராதாவுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கறீங்க? அவ வாழ்க்கையில ஏன் இப்படி புயலுக்கு மேல புயலா வந்துகிட்டு இருக்கு? நான் சந்தோஷமா இருந்தேன்.
மோகனை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவ வாழ்க்கையில அமைதி கிடைக்கும்னு நினைச்சேன், சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தேன். ஆனா இல்லையே, ஒரு புயல் முடியறதுக்கு முன்னாடி யுவன் ஒரு சூறாவளி அவ வாழ்க்கையில வந்துட்டானே. கடவுளே, இந்த யுவன் அவன் என்ன யோசிக்கிறான், என்ன செய்யணும்னு நினைக்கிறான், என்ன பண்றான், எதுக்காக பண்றான், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்பா கடவுளே, நீங்க தான் ஏதாவது செய்யணும். இந்த பையன் எங்க ராதாவுக்கு சரியானவனா இல்லையான்னு எனக்கு தெரியணும். நீங்க தான் உதவி செய்யணும். நீங்க தான் என் பயத்தை தீர்த்து வைக்கணும். எங்க போய் தொலைஞ்சது? தண்ணி கூட இல்லையே. இன்னைக்கு ரொம்ப மோசமான நாள். இந்த கிளவி மட்டும் ராதிகா கிட்ட நான் என்ன பண்ணணும்னு போட்டு கொடுத்துருச்சுட்டேன். அதுக்கப்புறம் ராதிகா என்ன அடியோட வெறுத்துருவா. எப்படி நான் அவளுக்கு புரிய வைக்கிறது? காதல் கன்றாவின்னு எல்லாத்தையும் மறந்துடுவாளே இவ. ஒருவேளை கோபத்துல ராதிகா என்னை விட்டுட்டு போயிட்டான்னா பேசாம ராதிகாக்கே கால் பண்ணலாம். ராதிகா, ஷோ எப்படி போச்சு? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லையே? ரொம்ப நல்லா போச்சு, எப்பவும் போல. ஆனா யுவன், நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல சும்மா ஒரு டவுட்டுக்கு தான். நீ வேற அர்ஜென்ட்டா போனியா, அதனால தான் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்டேன். அதான் அது பாட்டி எதுவும் கால் பண்ணாங்களா? இல்லையே. ஏன், என்னாச்சு? இல்ல ஒன்றும் ஆகல. நான் எது கேட்டேன்னா, பாட்டி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஊருக்கா? ஆனா பாட்டி என்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கிறதா சொன்னாங்களே, அது எப்படி திடீர்னு போவாங்க? அப்படிதான் சொன்னாங்க. ஆனா ஒருவேளை அப்பாவை பத்தி அவங்க யோசிச்சிருக்கலாம். அவர் தனியா அங்க இருந்து சமாளிக்கணுமே அப்படி இப்படின்ட்டு அதுக்காக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே. சரி, பாட்டி போறதா இருந்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு வாட்டி என்கிட்ட போன்ல பேசியிருக்கலாம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, ஒரு கால் கூட பண்ணல, அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால தானே நானே உனக்கு கால் பண்ணேன். சரி, இப்போ என்ன கிட்ட போச்சு, நாம 2 பேரும் கிளம்பி அங்க பார்க்கலாம். உங்க ஊர் என்ன விண்வெளியில இருக்கு? கார்ல உட்காந்து ஆக்சிலேட்டர் மிதிச்சா 2 மணி நேரத்துல போயிடலாம். அது உண்மைதான். பட் இருந்தாலும் நீ இப்போ ஆபீஸ்ல இல்ல? இல்ல, நான் இங்க மானஸோட ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேனே, மானஸ் ஸ்கூல்ல இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு. இன்னைக்கு பிரச்சனை எதுவும் இல்ல. ஓகே ஃபைன், யூ டேக் யூ டைம். யா. சரி யுவன், உங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன். ஸ்கூல் கிட்ட வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வேலையை பாரு. பாய். பாய் ராதிகா, ஐ லவ் யூ. லவ் யூ டூ. பாய். ஓய்யோயோயோயோ. தேங்க் காட். நான் என்னோட லவ் ஸ்டோரியை ட்ராக்லயே வச்சுக்கணும்னா இந்த கிழவிய ராதிகா விட்டு தூரமாக தான் வைக்கணும். கண்டிப்பா இதை நான் பண்ணிடுவேன். ஏன்னா ராதிகாவோட கடந்த கால சம்பந்தம் எதுவுமே இப்ப அவகிட்ட வரவே கூடாது. அதோட நிழல் கூட அவகிட்ட வரக்கூடாது. கடவுளே, இன்னைக்கு நான் ரொம்ப நம்பிக்கையோடு உங்ககிட்ட வந்திருக்கேன். ஆமா, வீட்டுல என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல, என் உயிரை எடுத்துருவான்னு நினைச்சேன். இந்த பையன் இவ்வளவு மோசமானவனா இருக்கிறது ஏன் ராதா கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு? ஒருவேளை தெரியாதனமா இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க ராதா பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் தோணுது. ஏதாவது வழி காட்டுங்க.
என் பேத்தியை எப்படியாவது காப்பாத்தணும். எனக்கு என்ன நடக்குது கிருஷ்ண பரமாத்மா? என்ன இதெல்லாம்? எவ்வளவுதான் என் வாழ்க்கையை என் கையில எடுத்துக்கணும்னு நான் முயற்சி பண்ணாலும் அந்த அளவுக்கு அது என் கை நழுவி போயிடுது.